வணக்கம், வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு பெரிய அளவுல செய்திகள் இல்ல. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமிட் யுஎஸ் டாரிஃப்ஸ் அமிட் யுஎஸ் டாரிஃப்ஸ் பிஎம் புஷஸ் லோக்கல் புரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அமெரிக்கன் ஆ சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25% டாரிஃப் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில வந்து பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக, எக்ஸ்ட்ரா ஒரு 25% டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. இப்ப டோட்டலா நமக்கு 50% டாரிஃப் இருக்கு. இந்த 50% டாரிஃப் அதனோட இம்பாக்ட்ஸ நம்ம வரிசையா பார்த்துட்டே தான் வரோம். ஸோ இந்த 50% டாரிஃப்னால இந்தியாவுக்குமே பெரிய இம்பாக்ட், தமிழ்நாட்டுக்குமே பெரிய இம்பாக்ட். அதுலயுமே எந்த செக்டாருக்கு அதிக இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் செக்டார் இந்த மாரியான செக்டார்ஸ்க்கு வந்து அதிகமான ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். என்ன மாரி இம்பாக்ட்னா, நம்ப டாரிஃப் அதிகமாகறப்ப இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யுஎஸ்ல ரொம்ப பிரைஸ் காஸ்ட்லி ஆகும். சரிங்களா? ரூ. 100க்கு வித்தது ரூ. 150 ஆகும். அப்படிங்கிறப்ப இந்தியன் ப்ராடக்ட்ஸ பிரிஃபர் பண்ணாம போவாங்க. அப்ப அங்கருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் கம்மியாகும். அப்ப இங்க ஆர்டர் கம்மியாவறப்ப, இங்க மேனுஃபேக்சரிங் கம்மியாகும். அப்ப புரொடக்ஷன் கம்மியாகும். ச ரெவென்யூ லாஸ் ஆகும். சம்பளம் குடுக்க முடியாது. ஸோ அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் இவென்ச்சுவலி. லைவ்லிஹுட் வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா? இதுதான் இந்த டாரிஃபோட லாங் டெர்ம் இம்பாக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ டாரிஃப் யுஎஸ் வந்து போடுறனால, நம்ப ஏன் லோக்கல் புரொடக்ஷன அதிகப்படுத்தணும்? லோக்கல் கன்சம்ப்ஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்கா டாக்ஸ் போடுறதுக்கும், நம்ப நாட்டு பொருட்கள வாங்குறதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து 50% டாக்ஸ் போட்டிருக்கனால, நம்ப ப்ராடக்ட்ஸ் அதிக அளவுல அமெரிக்கால சேல் ஆகாது. அப்ப நம்ப ப்ராடக்ட்ஸோட புரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஆனா அதோட கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். நம்ம இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ அதிகமா புரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அத கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லையா? அப்ப நெறைய புரொடக்ஷன் நடக்குது. அந்த புரொடக்ஷன் நெறைய நடக்கிறனால, அதுக்கான மார்க்கெட் இல்லாம போகுது. அதனால தான் என்ன சொல்றாரு, அத இந்தியாவிலேயே அந்த பொருட்கள வித்துடணும். அப்ப இந்தியன்ஸ் தான் அந்த பொருட்கள வாங்கணும். அதனால தான் லோக்கல் ப்ராடக்ட்ஸ வந்து பிரிஃபர் பண்ணுங்க. இந்தியன் ப்ராடக்ட்ஸ வந்து பிரிஃபர் பண்ணுங்க. ஸ்வதேசி கூட்ஸ வந்து பிரிஃபர் பண்ணுங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்றதுக்கான காரணம் அதுதான். சரியா? ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸயே நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க. சோ தட் நம்ம ப்ராடக்ட்ஸ் வெளிநாடு மார்க்கெட்டுகளுக்கு போகணுங்கிற கட்டாயம் இருக்காது. வெளிநாடு மார்க்கெட்டுக்கு போனா தானே நீங்க டாரிஃப்லாம் போடுவீங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான். சரியா? அதனால தான் என்னவோ நமக்கு ஜிஎஸ்டியுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு லாங் டெர்ம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்காக? லோக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? சரி. அது மட்டும் இல்லாம நேத்து நம்ம பிஎம் பர்த்டே வேற. சரிங்களா? சோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎம் மித்ரா பார்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனாகரேஷன் வந்து அந்த அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. பிஎம் மித்ரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய விரிவாக்கத்த தெரிஞ்சுக்கோங்க. பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படிங்கிறது. சரியா? எங்க அடிக்கல் நாட்டும் விழா இந்தியாவுடைய முதல் மித்ரா பார்க் எங்க வரப்போகுது அப்படின்னா, மத்திய பிரதேசோட தார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. சரியா? சோ அந்த செய்திய இங்க நம்ம குடுத்திருக்காங்க. சோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஎம் மித்ரா பார்க்கே மொத்தம் 7 மித்ரா பார்க் வரப்போகுது. சரிங்களா? 7 ப்ராஜெக்ட்க்கு வந்து அப்ரூவல் குடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டோட விருதுநகர், தெலுங்கானாவோட வாராங்கல், குஜராத்தோட நவாசாரி, கர்நாடகாவோட கலாபுர்கி, அடுத்தது உத்தரப்பிரதேசோட லக்னோ, மகாராஷ்டிராவோட அமராவதி. சரியா? இந்த மாரி 7 பிளேஸஸ்ல நமக்கு பிஎம் மித்ரா பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. கண்டிப்பா இதுலருந்து ஆட் ஒன் அவுட் அந்த மாரி கேட்கலாம். அடுத்தது என்ன தீம பேஸ் பண்ணி இருக்குன்னா, 5F அப்படிங்கிற இந்த தீம். சரிங்களா? 5F தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்ம் டூ ஃபைபர், டூ ஃபேக்டரி, டூ ஃபேஷன், டூ ஃபாரின் அப்படிங்கிறது தான். ஓகே. 1, 2, 3, 4, 5 இந்த 5F தீம பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மித்ரா பார்க் வந்து புரொடியூஸ் பண்றாங்க. இனாகரேட் பண்ண போறோம். ஐ மீன் அடிக்கல் நாட்டு விழாலாம் நடந்திருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்தியாவோட டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்க அதிகப்படுத்தி, எக்ஸ்போர்ட்ட வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? சோ முக்கியமான ஒரு விஷயம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.